வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க வந்திருக்காங்க டாக்டர் ஆஷா மூர்த்தி, கார்டியாலஜிஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்ம ஷோக்கு டாக்டரை வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ டாக்டர், வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர். குட் மார்னிங் வியூவர்ஸ். அதாவது இப்போ கார்டியாலஜி அப்படின்னு வரும்போது ஹார்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் டாக்டர். இப்போ வந்துட்டு மேஜர் ரீசன்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் பற்றி சொல்லுங்கள் அண்ட் வை டு யங் பீப்புள் இப்போ வந்துட்டு அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு சொல்லுங்கள் டாக்டர். இந்தியாவில் heart disease actually it's a disease of the western world. 5th and 6th decade la varum, after 50-60 years 70 years la varum. India la it is coming in 2nd and 3rd decade, 20 years 18 years. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ சின்ன வயசுல +2 படிக்கிற பையனுக்கு செஸ்ட் பெயின் வந்தது. முன்னாடிலாம் நினைப்போம் தட் இது பிகாஸ் ஆஃப் செஸ்ட் பெயின், பிகாஸ் ஆஃப் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஆர் சூப்பர்ஃபிஷியல் மஸ்குலர் ப்ராப்ளம் இருக்கலாம், மயல்ஜிக் ப்ராப்ளம் இருக்கலாம், ஆர் ஃபைப்ரோஐட்டிஸ் சம் ஃபைப்ரோமயல்ஜியா இருக்கலாம். ஆனால் இப்போது ஆஃப் லேட் ரொம்ப ஸ்ட்ரெஸ், சேஞ்சிங் இன் லைஃப் ஸ்டைல், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், லேக் ஆஃப் ஃபால்ட்டி டயட், தட் இஸ் அ ஃபால்ட்டி லைஃப் ஸ்டைல், டேக்கிங் லாட் ஆஃப் ஜங்க் ஃபுட் அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் லைஃப், ஸ்மோக்கிங், எக்ஸ்ட்ரா ஸ்மோக்கிங், ட்ரக் அப்யூஸ், ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாம் சின்ன வயசில் ஹார்ட் அட்டாக் வருது இப்போலாம். 2nd and 3rd டிகேட்டில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, செஸ்ட் பெயின் வந்துட்டு ஒரு பையன் ஹார்ட் ஆஞ்சியோகிராம் பண்ணிவிட்டு ஸ்டென்ட் வச்சுருக்காங்க. ஹீ இஸ் ஓன்லி ஹார்ட்லி 17 years 18 years. இட்ஸ் அ வெரி ஷாக்கிங் நியூஸ். ஸோ த ரீசன் ஏன் இந்தியாவில் ரொம்ப சீக்கிரமாக வருதுன்னா, தெர் இஸ் சம் ரிசர்ச் இஸ் கோயிங் இன் யூகே ஏஷியன் கண்ட்ரீஸில். டாக்டர் இனாஸ் அண்ட் இனாஸ், டாக்டர் சூப்பர்கோ, டாக்டர் சலீம் யூசுஃப் எட்டால், இவங்க 2 பேர் 4-5 குரூப்ஸ் ஆஃப் ஆத்தர்ஸ் ஹேவ் டன் சம் ரிசர்ச் ஆன் தி இண்டியன்ஸ். ஏன் அந்த இண்டியன்ஸ்க்கு ரொம்ப சீக்கிரமாக ஒரு 20-30 யங் ஏஜில் அட்டாக் வருது, ஹார்ட் அட்டாக் வருது? த ரீசன் இஸ் தட் தி ஹை லெவல் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் கன்வெர்டட் டு லோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. Most of the time the children are glued to the TV. They spend more time in sitting in the front of the TV for more than 2.5 hours. These are risk factors. Number 2 is lack of exercise. They hardly go for exercise. There is no playground, much playground in the schools. So they are more glued to the TV than all these program, audiovisual games. And there is lack of exercise. Hardly ஒரு வாரத்துலனா ஒரு hardly they may be doing some 150 minutes of exercise, which is regular recommended by World Health Organization. They hardly do it. And number 2 is they don't take a good food diet, like high fiber diet la irundhu ipo rombo junk food, low fiber diet, rombo animal diet, reheated oils, taking food outside, junk food, aerated drinks, adella empty calories, adella onno calories illa, aerated sugar drinks, so they contains lots of sugars and lots of empty calories, which only gives appetite better, but it will not give a sufficient amount of nutrition which is necessary for the individual. So all these factors are adding to a faulty lifestyle and lack of exercise. And in addition, in the factor state rombo stress rombo nariya adhigama irukku. Stress of exams, stress, fear of the marks, and marks, so much of stress from the school, parents, and all these are adding to factor. Then of course the other additional factor is drug abuse, cocaine abuse, heart attack, the cholesterol ellame, there is a drug, cocaine abuse எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகுது யங் இண்டிவிஜுவல், பியர் ப்ரெஷரில். ஸோ these are all adding factor to the young heart attacks in the Indian population. ஸோ ஃபுட்டு வந்துட்டு என்ன மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லுங்க டாக்டர். ஃபுட்னா ஆக்சுவலி they should take good rainbow color vegetables, all colors of vegetables, all colors of fruits, they are recommended. Take a milk, curd, regular multigrains. இப்போல்லாம் ரொம்ப ஹை ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நிறைய இம்பைப் பண்ணுறது, டேஸ்ட் விரும்புகிறாங்க. பட் தீஸ் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஒன்ஸ் இன் அ வைல் இஸ் ஓகே. இப்போது நூடுல்ஸ் எல்லாம் இருக்குது, நூடுல்ஸ் ஆல் மேட் அப் ஆஃப் மைதா, விச் இஸ் நாட், ஆல் ஒயிட் திங்ஸ் ஆர் நாட் குட் ஃபார் த ஹெல்த், லைக் ஒயிட் சுகர், ஒயிட் மைதா, and preparation of noodles, these are all not very recommended. But multigrains made up of all these millets, they are all recommended good food for the body, because they have to take adequate amount of balanced diet, carbohydrates, proteins and fats. So carbohydrates கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், ரொம்ப கார்போஹைட்ரேட்ஸ்னால் ரைஸ் குவான்டிட்டி கம்மியாக இருக்கணும். In place of that, supplement with more of fruits and vegetables and regular exercise, and addition in between you can take some sprouts, which is also very much recommended now.
and at least 1 cup of curd, and you take milk 2 times. Not taking too much of coffee, not taking too much of tea, because they all cause gastritis. And very strong tea once in a while is okay, is recommended. ஓகே டாக்டர், இப்போ ஹார்ட் ஃபெயிலியருக்கும் கார்டியக் அரெஸ்ட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள். Cardiac arrest is the sudden stoppage of the heart without the warning symptoms. There is no, within 30 seconds. The patient just collapses within 30 seconds, there is no warning symptoms. There is no chest pain, nothing. Suddenly patient collapses. And when you investigate this patient, they find there is some amount of ventricular heart or ratta pipe blockage ஆயிருக்கு, number 1. Or there is a arrhythmias. Arrhythmias சொல்லுவாங்கன்னா அந்த electrical activity of the heart இருக்குல்ல, அது disturb ஆயிடுது. So they go for ventricular fibrillation, ventricular tachycardia, that is called as literal words. Ventricular fibrillation, sudden the heart is fibrillating. And it's fibrillating in the sense that it is not able to give an effective cardiac output which will go to the brain and heart and other parts of the body. It is not able to perfuse well. So now without warning symptoms, patient collapses. This is cardiac arrest. Heart failure is the chronic problem. It can be acute or it can be chronic also. Adla now patient suddenly collapse ஆக மாட்டாங்க. Slowly patient க்கு கொஞ்சம் மூச்சு எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். Patient will complain some atypical chest pain, and கொஞ்சம் நடந்தனா he will say கொஞ்சம் மூச்சு எடுக்குது, நான் பஸ் ஸ்டாப் கூட நடக்க முடியாது, நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூட நடக்க முடியாது, நான் மூச்சு எடுக்குது. அப்புறம் செஸ்ட் பெயின் வர கிளாசிக்கலாக இருக்காது. 80% பேஷண்ட்ஸில் கிளாசிக்கல் செஸ்ட் பெயினே வராது. ஒன்லி ஒரு 5 to 10% பேஷண்ட்ஸில் ஒரு செஸ்ட் பெயின் வரும், ரீட்ரோஸ்டர்னல் பர்னிங் பெயின் வரும், ரேடியேஷன் டு த ஆர்ம்ஸ் வரும். பட் மெஜாரிட்டி ஆஃப் த கேஸில் நார்மலி மிஸ் ஆகுது. ஏன் மிஸ் ஆகுதுன்னா, பிகாஸ் தே வெரி ஏடிபிக்கல், தே லுக் லைக் கேஸ்ட்ரிக் சிம்டம்ஸ். ஒரு ஏப்பம் மாதிரி வரும், ஒரு எபிகேஸ்ட்ரிக் பெயின் வரும். அப்புறம் தே வில் சம்டைம்ஸ் த பெயின் இஸ் இன் தி சின்ஸ், இன் த ஜா, ஆர் சம்டைம்ஸ் தே வில் சே ஒன்லி ஷோல்டரில் தானே பெயின் இருக்குது, ஹார்ட்டில் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையே, ஹார்ட் க்ளீனாக தானே இருக்குது, அந்த மாதிரி நினப்பு. ஸோ வி ஷுட் நாட் மிஸ்டேக் இட். ஸோ மெனி டைம்ஸ் தே வில் சே எனக்கு வயிற்றில் தான் வலி, ஒரு ரெச்சிங் இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டு நடந்தேன்னா எனக்கு ஒரு மாதிரியா uneasiness feel ஆகுது. That is one of the symptoms, warning symptoms of heart disease. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம். ஷோவோட ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க? நான் வேலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க. என் பேர் திலகவதிங்க. சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. எனக்கு லெஃப்ட் சைடு வலிச்சிட்டே இருக்குங்க. What is the age? உங்க ஏஜ், வயசு என்ன? வயசு வந்து 50 வயசு ஆகுதுங்க. 50. டயபிட்டிஸ், சுகர் எதுனா இருக்கா உங்களுக்கு? ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர்? செக் பண்ணோம் மேம். எனக்கு வந்து 175 இருக்கு. சுகர் வந்து ஃபர்ஸ்ட் 175 தான். இட் கம்ஸ் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் இம்பேர்ட் குளுக்கோஸ் இன்டாலரன்ஸ். உங்களுக்கு டயபிட்டிஸ் கொஞ்சம் இருக்கு சிம்டம்ஸ். அப்புறம் ப்ரெஷர் இருக்கா? ப்ரெஷர் இல்ல மேம், ப்ரெஷர் இல்ல. அப்புறமா நிறைய ஏப்பம் வருது. அதே மாதிரி பாத்ரூம் போற இடத்துல காத்து பிரிஞ்சுட்டே இருக்கு. அடிக்கடிக்கு லெஃப்ட் சைடு மாத்திரம் வலிச்சுட்டே இருக்கு. அதுதான் ஆர் டாக்டர் மறுபடியும் பார்க்கலாமா என்னன்றது. இல்ல, ஃபர்ஸ்ட் நீங்க இசிஜி எலக்ட்ரோகார்டியோகிராம் எடுத்து பார்க்கணும். எலக்ட்ரோகார்டியோகிராம் எடுத்தது அதுல ஒன்று சேஞ்சஸ் நார்மல் இருந்தனா நம்ம நினைக்க கூடாது, இட்ஸ் நார்மல். ஃபர்தரா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எக்கோகார்டியோகிராம், கலர் டாப்லர் பண்ணிட்டு அப்புறம் ட்ரெட்மில் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் இதில் கொஞ்சம் வேரியேஷன் இருந்தானா தென் வி ஹேவ் டு கோ ஃபார் ஃபர்தர் டெஸ்டிங். ஸோ கொலஸ்ட்ரால் செக் பண்ணணும், உங்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால், குட் கொலஸ்ட்ரால் எல்லாம் செக் பண்ணி அது ரேஷியோ பார்க்கணும், அதெல்லாம் ஹோமோசிஸ்டின்ஸ் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஹையாக இருக்குது பிகாஸ் ஆஃப் த ஏஜிங் ஃபேக்டர். நம்பர் 2 இஸ் இம்பேர்ட் குளுக்கோஸ் இன்டாலரன்ஸ், தட் இஸ் டயபிட்டிஸ் கொஞ்சம் பார்டரில் இருக்குது. ப்ரெஷர் ஆல்மோஸ்ட் நார்மலாக இருக்குது. ஸோ எலக்ட்ரோகார்டியோகிராம் எடுத்துகிட்டு ஃபர்தராக உங்களுக்கு நெகோஷியேட் பண்ணி பார்க்கணும். ட்ரெட்மில் பாசிட்டிவ் இருந்தானா ஃபர்தராக சிடி என்ஜியோகிராம் எல்லாம் கார்னர் என்ஜியோகிராம் எடுத்து டயக்னோஸ்டிக்கை பார்க்கணும். திஸ் ஷோல்டர் பெயின் குட் பி பிகாஸ் ஆஃப் சம் ஈதர் குட் பி இஸ்கீமியா, கொஞ்சம் லைட்டாக பிளாக்கேஜ் இருந்தால் கூட வரும் அந்த மாதிரி. பட் சில சமயத்தில் நம்ம அல்ட்ராசவுண்ட் அப்டாமன் பண்ணிட்டு எதை பித்தப்பையில் எதனா கல் இருக்கா கூட பார்க்கணும். ஸோ கேஸ்ட்ரிக், அட்லீஸ்ட் கேஸ்ட்ரிக் எவாலுவேஷன் ஹேஸ் டு பி டன். ஸோ யூ ஹேவ் அ மாஸ்டர் ஹெல்த் செக்அப். கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. தர்மபுரி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா டாக்டர். சொல்லுங்க, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. 23rd வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க மேடம்.
ஆனா வந்து வித்தின் 5 மினிட்ஸ்க்கெல்லாம் அவங்க ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறதுக்குள்ள வழியிலே வந்து இறந்துட்டாங்க. அது வந்து எங்களால தாங்கிக்க முடியாது. அது போறதுக்குள்ள போஸ்ட்மார்ட்டமும் பண்ணல, எதுவும் பண்ணல, தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஹார்ட் அட்டாக் வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்களா, அவங்களோட டெட் பாடி வந்து எப்படி இருக்கும் மேடம்? உடனே ஒரு 4 ஹவர்ஸ்க்கெல்லாம் வந்து பிளாக் ஆயிடுமா, கல்லு மாதிரி செல்ல மாதிரி ஆயிடுச்சு. 24 ஹவர்ஸ்க்கெல்லாம். அது ஹார்ட் அட்டாக் வந்தது தானா? ஏஜ் என்ன பேஷண்ட்டுக்கு? 30 இயர்ஸ், 29 கம்ப்ளீட்டட். 29 இயர்ஸ். இப்போதான் நான் டாக்டர் கிட்ட பேசியிருந்தேன். இந்த மாதிரி இப்போ இந்தியன்ஸ்லாம் ரொம்ப யங் ஏஜில் ஹார்ட் அட்டாக் வருது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தானா, சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் மென்டல் ஸ்ட்ரெஸ் மாதிரி இருந்தானா சடனாக பிளாக்கேஜ் வரலாம். ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் பேஷண்ட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணியிருந்தானா தெரிஞ்சிருக்கும். கொலஸ்ட்ரால் லெவல், பேட் கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாக இருந்தானா, ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி இருக்கா எதனா? இருக்குங்க மேடம். ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது நிறையா. ஸோ ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் கான்ட்ரிபியூட்டிங் டு திஸ் ரத்த பைப்பில் பிளாக்கேஜ் வரும். 90% பிளாக்கேஜ் ஆச்சுன்னா அது சடனாக பிளாக் ஆகிட்டு பேஷண்ட் கார்டியக் அரெஸ்ட் வந்துடும். ரெண்டாவது, சப்போஸ் எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இருந்தானா கூட அதில் வார்னிங் இல்லாத, சிம்டம்ஸ் இல்லாத பேஷண்ட் கார்டியக் அரெஸ்ட் வரும். மூணாவது, ஸ்பான்டேனியஸ் கார்னரி டிசெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த ரத்த பைப் இருக்குல்ல, ஹார்ட்டோட ரத்த பைப் சடனாக பஸ்ட் ஆகிடும். ஸோ அதில் கூட சான்ஸ் இருக்குது தட் பேஷண்ட்க்கு வார்னிங் சிம்டம்ஸ் இல்லாத அட்டாக் வந்திருக்கும். பட் டாக்குமெண்டேஷனுக்கோசம் அட்லீஸ்ட் நம்ம இசிஜி அதை பார்த்துக்கலாம். இசிஜி எடுக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் சம் மானிட்டர் எதுனா பண்ணியிருந்தானா கூட தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு என்ன ப்ரிவெண்ட் பண்ணோன்னா, வி ஹாவ் டு அட்லீஸ்ட் ஆஸ்பிரின் டேப்லெட் ஆச்சும் கொடுக்கணும். ஒரு 300 மில்லிகிராம் க்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆன்டாசிடோட ஆச்சு கொடுக்கணும் பேஷண்ட்டுக்கு. இமீடியட்லி ஆம்புலன்ஸ் 108 ஃபோன் பண்ணிட்டு வர வைக்கணும். ஸோ தட் அவங்க மானிட்டர், அந்த ஆம்புலன்ஸ்லேயே மானிட்டரிங் பண்ணுறதுக்கு எல்லாம் வசதி இருக்குது. எல்லாம் செக் பண்ணி பார்த்து சொல்லுவாங்க என்ன ப்ராப்ளம் இருக்குது. இசிஜி எடுத்துகிட்டு இமீடியட்லி ஒரு லைஃப் சேவிங் இன்ஜெக்ஷன் இருக்குது, அதை கொடுத்துருவாங்க. அது கொடுத்தோன்னா லைஃப் சான்சஸ் இருக்குது, சேவ் ஆகும். இப்போ நான் முன்னாடி எல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்துட்டானா கொஞ்சம் ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு த்ராம்போலைட்டிக் ஏஜென்ட் கொடுப்பாங்க. அந்த கிளாட் கரைக்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. தட் இஸ் கால் எஸ் அ த்ராம்போலைட்டிக் தெரப்பி சொல்லுவாங்க. ஸ்டெப்டோகைனேஸ், யூரோகைனேஸ் எல்லாம் முன்னாடியெல்லாம் இதெல்லாம் கிளாட் லைசிங் ஏஜென்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டு பார்ப்பாங்க. இப்போனா டைரெக்டாக செஸ்ட் பெயின் வந்தோன்னா சஸ்பிஷன் இசிஜி எடுத்துகிட்டு பார்த்துட்டு எமர்ஜென்சி ரூமில் சப்போஸ் அதில் சஸ்பிஷன் இருக்குது, அந்த பேஷண்ட்க்கு அட்டாக் வந்துருக்க, ஸ்ட்ரெயிட்டாக வி ஆர் ஷிஃப்டிங் டு கேத்லேப். கேத்லேப்பில் போயிட்டு அந்த ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டு பார்ப்போம் பிளாக் இருக்கா இல்லையா. பிளாக் இருந்தால் இமீடியட்லி அந்த த்ராம்பஸ் சக்ஷன் பண்ணிவிட்டு, சக்ஷன் கேத்தட்டர் இருக்குது, அதில் சக்ஷன் கேத்தட்டரில் சக் பண்ணிவிட்டு பிளாக்கேஜ், ரெசிடல் பிளாக்கேஜ் எதுனா அப்படியே ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிட்டு பலூன் பண்ணிட்டு அதை உள்ள ஸ்ப்ரிங் ஸ்டென்ட் வச்சுருவோம். ஸோ இமீடியட்லி ரிலீஃப் ஆன் திஸ் கால் அஸ் அ பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி. இதெல்லாம் இப்போ தான் டெக்னிக் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. அடுத்த காலை பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் எங்கேருந்து பேசுறீங்க? ஓகே மேடம், நான் மதுரையில இருந்து பேசுறேன், மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி. சொல்லுங்க சார், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா டாக்டர். குட் மார்னிங். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இப்போ இளம் வயசுலேயே வந்து ஹார்ட் அட்டாக் ஆகி செத்து போயிடுறாங்க. அது எதனால வருது? லோ ப்ரெஷரா, ஹை ப்ரெஷரா? இளம் வயசுல யங் பீப்புள் வருதுல, ஸோ எதனாலன்னு கேட்குறாங்க. எது ஹார்ட் அட்டாக் வந்து யங் பீப்புளுக்கு வருது, ஸோ ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சிம்டம்ஸ்ன்னு கேட்குறாங்க. சிம்டம்ஸ்னா கிளாசிக்கல் சிம்டம்ஸ் செஸ்ட் பெயின் வரும், இல்லை ஷோல்டர் பெயின் வரும். அப்போது இது கேஸ்ட்ரிக் சிம்டம்ஸ் மாதிரி சில 20% சில சமயத்தில் கேஸ்ட்ரிக் சிம்டம்ஸ் மாதிரி வரும். சில சமயத்தில் 5 to 10% சைலண்டாக அட்டாக் வரும், தெரியாமல் இருக்கும். ஸோ ஹை ஸ்ட்ரெஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தானா, இந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தானா we have to screen these patients. எல்லாம் ஸ்க்ரீன் பண்ணி பார்க்கணும். இந்த பேஷண்ட் கொலஸ்ட்ரால் லெவல், பேட் கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குது, டோட்டல் கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குது, அப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மோக்கிங் இருக்கா பார்க்கணும். அப்புறம் அவரோட சுச்சுவேஷன், அவரோட என்வாயர்மெண்ட் பார்க்கணும். எந்த என்வாயர்மெண்ட்டில் இருக்கார், வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்வாயர்மெண்ட்டில் இருக்கார், ப்ரொஃபஷனலி ஆர் அட் ஹோம், வாட் இஸ் த ரீசன், அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும் எல்லாம் டோட்டலாக. கால் பண்ணதுக்கு நன்றி சார். அடுத்த காலை பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. வணக்கம்மா. உங்க பேர் எங்கேருந்து பேசுறீங்க? என் பேர் சந்தியா, நான் வந்து சென்னையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. தேங்க்ஸ். சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க மேடம், எனக்கு ஏஜ் வந்து 19 ஆகுது. ஏன்னா அவன் வயிற்று வந்து வலிச்சுக்கிட்டே இருக்கு, லெஃப்ட் சைடு ஃபுல்லாக. சாப்பிடாம இருந்தாலும் ரொம்ப வலிக்குது, யூட்ரஸ் கிட்டையும் ரொம்ப வலிக்குது மேடம். எப்போலேருந்து வலிக்குது உங்களுக்கு? ஒரு மே மாசத்துலேருந்து கூட வலிக்குது மேடம். வாட் இஸ் யுவர் ஏஜ்? 19. 19. ஓகே, யூ மஸ்ட் பி ஹேவிங் சம் கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கலாம். எதனா
ஈசோஃபேகல் டிஸார்டர், ஈசோஃபெஜைட்டிஸ் இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணோன்னா டேக் சம் ஆன்டாசிட்ஸ் ஆர் சம் ரானிட்டின் ஆர் சம் ஆன்டாசிட்ஸ் சோம்ப்ராஸ் மாதிரி எதனா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்கணும் சார். அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்கணும் இதெல்லாம் பித்தப்பையில் கல் இருக்கா ஆர் வேறு எதனா அமீபிக் இன்ஃபெக்ஷன் இருக்கா அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் டூ அ ஸ்டூல் எக்ஸாமினேஷன், யூரின் எக்ஸாமினேஷன், ருட்டீன் பிளட் டெஸ்ட். இது ஹீமோக்ளோபின் எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும் எதனா அனிமியா இருக்கா, அசோசியேட் அனிமியா எதனா இருக்கா, ஆர் யூ ஹேவ் டு டேக் சம் டிவர்ம் டேப்லெட். கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. டாக்டர் பிளட் ப்ரெஷருக்கும் ஹார்ட் டிசீஸ்க்கும் இருக்க லிங்க் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். தி கன்வென்ஷனல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஹார்ட் டிசீஸ்க்கு டயபிட்டீஸு, ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷர், அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால், ஹை கொலஸ்ட்ரால், யூரிக் ஆசிட், இதெல்லாம் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் டு ஹார்ட் டிசீஸ். இப்போ ஹைப்பர் டென்ஷன், டயபிட்டிஸ் எல்லாம் கசன் பிரதர்ஸ் டு ஈச் அதர். ஸோ இது ரெண்டும் சப்போஸ் டயபிட்டிஸ் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்லி லேட்டர் ஆன் ஹீ மே டெவலப் பிளட் ப்ரெஷர் லேட்டர் ஆன். ஸோ போத் ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர். ஸோ தீஸ் ஆர் ஆல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் டு தி ஹார்ட் ப்ராப்ளம். ஏன்னா இட் காசஸ் ஸ்டிஃப்னிங் ஆஃப் தி ஆர்ட்ரிஸ். அந்த வாஸ்குலர் ஏஜ் சொல்லுவாங்களே, விச் இது வாஸ்குலர் ஏஜ் ஆல்வேஸ் கீப் இட் யங். எப்படின்னா ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணிட்டோம், ரெகுலர் லைஃப் ஸ்டைல் நல்லா மாடிஃபை, நல்லா ஸ்மூத்தாக வைக்கணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வைக்கக்கூடாது. ஸோ திஸ் பிளட் ப்ரெஷர், இன்க்ரீஸ் பிளட் ப்ரெஷர், பர்சிஸ்டன்ட் பிளட் ப்ரெஷர் ரெகுலராக நீங்கள் மாஸ்டர் செக்அப் பண்ணிவிட்டு பிளட் ப்ரெஷர்லாம் நார்மலாக வைக்கணும். பிலோ 110/80 or 120/80 if it is below 20 years, 30 years. If it is below 50 years, it should be around 120/80. If it is above 60 years, at least 140/90 below. This is the ideal blood pressure. So the blood pressure now the prolonged suppose control பண்ணலனா, ரெகுலர் மெடிகேஷன் எடுக்கலனா, irregular மெடிகேஷன் எடுத்தலனா, ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும், ஆர்ட்ரிஸ் ரொம்ப ஸ்டிஃப் ஆகிட்டு அந்த ஹார்ட்டோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுது. பிகாஸ் த ஆர்ட்ரி பிகம் ஸ்டிஃப், ஸோ தி மசில் பிகம்ஸ் திக், ஸோ இட் requires more demand and the supply when becomes less, then the patient can give rise to an attack. So demand supply mismatch. So always keep the blood pressure under control. ஓகே டாக்டர். இப்போ வந்துட்டு ஹார்ட்டுக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் தவிர வேறு என்னென்ன இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்னு சொல்லுங்கள். ஐ மீன் மேபி த ப்ராப்ளம் ஆல்சோ எது வரும்னு சொல்லுங்கள். ஸோ ஹார்ட்டில் ஒன் இஸ் சப்போஸ் ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் சொல்லுவாங்க. ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ்னால் சின்ன வயசுல ஆர் சைல்ட்ஹுட்டில் the patient would have had some throat infection, some joint pains and streptococcal infection சொல்லுவாங்க. இது நம்ம இந்தியாவில் 30 to 40% இருக்கு. Now it is coming down. Now the heart disease going up of coronary blockage. So in this and the valves affect ஆயிருது. So valves affect ஆயிட்டுன்னா, suppose patient is undergoing had some infection like some viral fever or some bacterial infection or some tooth infection, patient had gone for some surgical intervention. So sometimes if the patient ku edana underlying heart problem irundana, in the my rheumatic heart problem or valve edana problem, mitral prolapse, rendu moon conditions irukku. So in the mari conditions la heart valve seekroma idu infection la affect aidudhu. Affect aitana patient will develop fever, prolonged fever ah irukum. Idu respond பண்ணாது antibiotic la. ஏன்னா இது ஓகே, இது வைரல் ஃபீவர் இருக்குது, இது பிளட் விடால் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஆன்ட்ரிக் ஃபீவர் இருக்கும், ஆர் டைஃபாய்ட் ஃபீவர் இருக்கும், ஆர் இது காய்ச்சல் சாதா இந்த பரவிக்கிறது இப்போது ஜீகா ஃபீவர், அந்த நிறைய டேங்கோ ஃபீவர் இருக்கும். அதுக்கோசம் ஆன்டிபயோட்டிக் எல்லாம் கொடுத்துனே இருப்பாங்க, பேஷண்ட் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. பட் நார்மலி இந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் எக்கோ கார்டியோகிராம் செக் பண்ணி பார்க்கணும். எக்கோ கார்டியோகிராம் கலர் டாப்பில் பண்ணி பார்க்கணும், வேல்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கா இல்லையா. If the valves are infected, then you will have infective endocarditis சொல்லுவாங்க. Infective endocarditis. There is an infection of the valves. So majority of the valve, left sided valve தான் affect ஆகுது, right sided valve is less affected. But right sided valve can be affected in patients who are chronic drug abuse. அவங்களுக்கு right side valve affect ஆகும். So இந்த மாதிரி patientsக்கெல்லாம் prolonged 6 to 9 weeks we have to give treatment with antibiotic. Okay doctor. Culture blood culture, urine culture எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்டிபயோட்டிக் சூட்டபிள் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம். ஷோட அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க? நான் விருதுநகர் மாவட்டம் ராஜபுரம் டவுன்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. ஓகே சொல்லுங்க. ஹலோ மேடம். குட் மார்னிங் டாக்டர். சொல்லுங்க. நான் கடந்த ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி ஆஞ்சியோகிராம் பண்ணியிருந்தேன் மேடம். ஓகே. அந்த டைமில் ஒரு 4 டேப்லெட் கண்டினியூவாக நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே.
பாண்டிக்சைடு, ப்ரொசோ அண்ட் எஸ்கபின் அண்டு பட்ரோலிக் அப்படின்னு சொல்லி ஒரு 4 டேப்லெட் சாப்பிட வேண்டியது. 2 டேப்லெட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகே. ப்ரொசோவும் எஸ்கபின் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இல்ல உங்களுக்கு ஆஞ்சியோகிராம் நார்மலா அதுல பிளாக்கேஜ் எதனா இருக்கா? பிளாக்கேஜ்ல ஓவர் பண்ணிட்டாங்க, கிளியர் பண்ணிட்டாங்க மேடம். ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணாங்களா மேடம்? ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணாங்களா? பிடிசியே பண்ணாங்களா? ஆமாங்க மேடம். ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணாப்ல. அது வந்து இப்போ 8 மாசமா 2 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே சுகர் பேஷண்ட்டும் கூட. ஓகே. ஸோ நீங்க என்ன வந்து மோஷன் வந்து போறது ரொம்ப சிரமமா இருக்கு எனக்கு. ஓகே. ஸோ நீங்க என்ன பண்ணணும், ரெகுலர் மெடிகேஷன் ஃபார் டயபிட்டிஸ், HbA1c பிலோ 6 வைக்கணும். HbA1c. நம்பர் 2 இஸ் உங்களுக்கு கார்டியக் மெடிகேஷன் டிஸ்பைட் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் ரெகுலராக மெடிகேஷன் எடுக்கணும். தட் இஸ் ஐசோசோர்பைட் டைநைட்ரேட், அப்புறம் அந்த ஆஸ்பிரின் கலந்த குளோபிடோக்ரல் மாத்திரை இருக்குது, அந்த சர்க்குலேஷன் பிளாக் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு அதை ரெகுலராக போடணும் மத்தியானம். ஆஸ்பிரின் காம்பினேஷன் உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஆஸ்பிரின் சாப்பிட வேணாம், ஒன்லி குளோபிடோக்ரல் மட்டும் போடலாம். அப்புறம் ப்ளஸ் உங்களுக்கு ப்ரெஷர் இருந்ததுன்னா ப்ரெஷர் டேப்லெட் போட்டுக்கோங்க. இன் அடிஷன் நீங்கள் கொலஸ்ட்ரால் டேப்லெட் ஸ்டாட்டின்ஸ் போடணும் நைட்டில். கான்ஸ்டிபேஷனுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெகுலராக கீரை, இந்த க்ரீன் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும். க்ரீன் வெஜிடபிள்ஸ், அத்திப்பழம், இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சாப்பிடலாம் நைட்டில். பிகாஸ் டயபிட்டிஸுக்கு நிறைய வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. யூ ஷுட் டேக் அதர் ஃப்ரூட்ஸ். கால் பண்ணதுக்கு நன்றி சார். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கங்க. வணக்கம் சார். உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் வந்து சீனிவாசன் மேடம், வெள்ளூர்ல இருந்து பேசுறேன். டாக்டர் மேடம் பத்தி பேசணுமா? சொல்லுங்க சார், பேசுங்க. ஹலோ டாக்டர், நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஏன்ஜியோ பண்ணாங்க. எஸ். ஹலோ. எஸ் கேக்குது. பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் 1 வருஷமா பெயினா இருந்ததுனால லாஸ்ட் மந்த் வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தா அவர் என்ன பண்ணாரு, டாக்டர் வந்து சாப்பிடு DAPT 4mgன்னு எழுதியிருக்காரு. அப்புறம் அது வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க என்னன்ட்டாங்க, உங்களுக்கு அந்த திருப்பி அடைப்பாட்டு கண்டமாயிட்டு இருக்கு அந்த சிங்கு மாதிரி, இப்போ உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது, டேப்லெட் வரைக்கும் சாப்பிட்டுட்டாங்க. அதுதான் ஆனால் பெயின் வந்து இருந்துட்டே இருக்கு, ரொம்ப குழப்பமா இருக்கு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல மேடம். ஏஜ் என்ன? வாட் இஸ் யுவர் ஏஜ்? ஏஜ் வந்து 46 மேடம். 42. ஸ்மோக்கிங்கா? 46. ஸ்மோக்கிங் பண்றீங்களா? எப்பாவது ஒரு டைம் மேடம். இல்லை, ஸ்மோக்கிங் அப்போலாம் ஸ்டாப் பண்ணணும் டோட்டலாக. நம்பர் 1 ஸ்மோக்கிங் டோட்டலி ஸ்டாப் பண்ணிக்கணும். ரெண்டாவது ரெகுலர் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இப்போ செஸ்ட் பெயின் இருந்ததுன்னா நீங்கள் ஆஞ்சியோகிராம், சிடி ஆஞ்சியோகிராம் இல்லைன்னா கொரோனரி ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்க்கணும். ஃபர்தராக ஏதோ பிளாக்கேஜ் ஆயிருக்கா இல்லை பார்க்கணும். கால் பண்ணதுக்கு நன்றி சார். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் சார். உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க? கரூர்ல இருந்து பேசுறேங்க, பிச்சமுத்து. சொல்லுங்க சார், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார். சொல்லுங்க மேடம். ஒரு 6 வருஷம் முன்னாடி விஜயா ஆன்ஜியோ பண்ணாங்க. ஓகே, கொஞ்சம் தெளிவா பேசுங்க. அப்ப வந்து 3 அடப்பு இருக்குன்னு சொன்னாரு. 25, 30, 35 இருந்து சொன்னாருங்க. ஓகே. மாத்திரையிலே கரெக்டானு சொன்னாருங்க. ஓகே, கரெக்டாருங்க. ஓரளவுக்கு மாத்திரை சாப்பிட்டு நல்லா இருந்தது. இப்ப லாஸ்ட் இயர் வந்து கண்ணீர்ல தண்ணி போந்துச்சுங்க. சார், டிவி பார்க்காம கொஞ்சம் பேசுங்க சார். ஹலோ. சொல்லுங்க சார். அது என்னாச்சுன்னா ஒரு ஏங்கல் மாதிரி வந்து ரொம்ப இதா இருந்தது. இல்ல, இப்போ 1 இயரா என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? செஸ்ட் பெயின் திருப்பி வந்திருக்கா? சார், உங்க டிவி வால்யூம் மியூட் பண்ணிடுங்க. வரலங்க, அதெல்லாம் நார்மலா இருக்குங்க. இல்ல, உங்களுக்கு 20% பிளாக்கேஜ் இருந்தது 6 years பேக். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா we have to recheck your angiogram again. ரீசெக் பண்ணி பார்க்கணும், திருப்பி எதனா பிளாக்கேஜ் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லைன்னா என்ன ஆயிருக்கு பார்க்கணும். அப்போ மெடிகேஷன்ஸ் ரெகுலராக சாப்பிடணும், ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், ஸ்டாட்டின் குரூப்ஸ். கொலஸ்ட்ரால் செக் பண்ணி பார்க்கணும், உங்களுக்கு சுகர் ரெகுலரைஸ் நார்மலைஸ் பண்ணணும். மெனி ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். ஸ்மோக் பண்ணுறீங்களா? இல்லை, கால் கட் ஆயிட்டாங்க. ஓகே, கால் பண்ணதுக்கு நன்றி சார். டாக்டர், இப்போ ஏஞ்சியோபிளாஸ்டி பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஆஞ்சியோபிளாஸ்டி இஸ் அ ப்ரொசீஜர். இது என்ன ஆப்ரேஷன் இல்லாத ப்ரொசீஜர். இது என்ன ஆஞ்சியோகிராம் மாதிரி தான். இப்போலாம் முன்னாடிலாம் காலில் பண்ணியிருந்தோம், ரைட் க்ராயினில்.
இப்போல்லாம் கையிலே ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணலாம். ஆஞ்சியோகிராம் மாதிரி பண்ணிவிட்டு லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்துட்டு we give the injection and then local so that the pain comes down and we pass the guide wire. First angiogram பண்ணி பார்ப்போம் எந்த இடத்துல பிளாக் இருக்குது, அந்த பிளாக் லோக்கலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒயர் கிராஸ் பண்ணிவிட்டு பலூன் போட்டு ஃபஸ்ட்டு அதை டைலேட் பண்ணிக்கணும். ப்ரெஷர் சில அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் டைலேட் பண்ணணும். டைலேட் பண்ணி டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன்டேஜ் பிளாக். இஃப் இட் இஸ் நார்மலி ஒரு 70-75% பிளாக்கேஜ் தானே அட்டென்ட் பண்ணும். பட் இஃப் இட் இஸ் லெஸ் தென் 20-30% நார்மலி இது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் சரி பண்ணிக்கணும். ஸோ 75% 90% பிளாக்கேஜ் எதுனா 1 பிளாக் 2 பிளாக் 3 பிளாக். முன்னாடிலாம் ஒன்லி சிங்கிள் பிளாக் தான் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுவோம். இப்போது மெனி பிளாக்ஸ் இருந்தாலும் கூட விதவுட் சர்ஜரி பேஷண்ட்ஸ் நாட் willing for surgery we can go ahead with the angioplasty of all the vessels. Give a stent, and nowadays because technology has become so much advanced, the stent size has come down, the balloon availability is more, and the instruments have become very soft and easy to handle. It's not like before it is very only certain size will be available. Now all sizes are available. Small blockages, very critical blocks, calcified block which is just like a eggshell mari or a hard stone mari blockage indana kuda we can open it by angioplasty by rotablators, like just like a plumbing work. We just do that and open the block by the balloon and then we deploy the stent spring. So we have metal stents, we have a drug-eluting stents. And depending upon the cost effect, nowadays the government has brought down the cost of stents. So every patient is able to afford, even the reasonable, the low economical status also is able to afford this amount of payment for the stent. So you can do easily this stenting and then deploy and then recheck the angiogram and then see whether it is deployed fully or not. Then afterwards we put the patient on regular medication. The regular medication, patient what they think is that after angioplasty they should stop all the medicines. It is unlike, because we have only just given the compress the plaque, but you have to continue the treatment. The message is that you have to take statins, you have to take the clopidogrel, that is a circulation improving tablet, aspirin, and plus your regular medication for diabetics and for your blood pressure, and regular exercise and regular food habits. It has to be followed along with it. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம். ஷோட அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கங்க. வணக்கம்மா. கோயம்புத்தூர்ல இருந்து ஃபரிதா பேசுறேன். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. டாக்டர் வணக்கம் சார். அப்புறம் எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செஸ்ட்ல இது ஜாஸ்தி இருந்துச்சு, இதய துடிப்பு. இப்போ அது வந்து நார்மல் ஆயிருச்சுங்க டாக்டர். இப்போ தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கணுமா, மெடிசன் எப்படிங்க? இல்லை, நீங்கள் உங்கள் ஏஜ் என்ன இப்போது? எனக்கு வந்து 61 ஆகுதுங்க. ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணோம், ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிவிட்டு எலக்ட்ரோகார்டியோகிராம் எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் எக்கோகார்டியோகிராம் பார்த்துட்டு அதை பம்பிங் ஃபங்க்ஷன் பார்க்கணும். ஹார்ட்டோட பம்பிங் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது. ஹார்ட் துடுப்பு உங்களுக்கு அடிக்கடிக்கு வந்தனா ஒரு ஹோல்டர் மானிட்டரிங் இருக்குது, தட் இஸ் கால் எஸ் 24 hours ரன்னிங் இசிஜி சொல்லுவாங்க. அதை மானிட்டர் பண்ணி பார்த்துருவோம். அதை கனெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். அதை மானிட்டர் கனெக்ட் பண்ணிட்டு யூ கேன் கோ ஹோம் and it will keep on recording. Then we put the chip in the computer and then see whether அந்த துடுப்பு அடிக்கடிக்கு வருதா இல்லை நார்மலாக இருக்க பார்க்கணும். ஸோ இது ஃபர்தராக கொஞ்சம் சில டெஸ்ட் எல்லாம் இருக்குது, அதை பார்த்துட்டு இஃப் இட் இஸ் நார்மல் தென் மெடிசன்ஸ் எடுக்க தேவையில்லை, அன்லெஸ் யூ ஆர் ஹேவிங் சம் டயபிட்டிஸ், ப்ரெஷர் ஆர் சம் அதர் அசோசியேட்டட் ப்ராப்ளம். கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நீங்கள் கொடுத்த பதில் கண்டிப்பாக காலர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வியூஸ். தேங்க்யூ. சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.